சினிமால உங்களுக்கு எது ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது? எனக்கு வந்து முதல் படமே தான் பாண்டவர் பூமி. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் முதல் படத்தில் முதல் பாட்டுக்கே ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரு பாடலாசிரியர். எழுதுறதுக்கு வேணா எனக்கு வராது, அவரை விட நான் நல்லாவே தமிழ் ப்ரொனன்சியேஷன்லாம் நல்லா பண்ணுவேன். இல்லையா சாருக்கு வராதுன்னு சொல்றீங்களா? ஆமா வராது. எத்தனை பேரை வந்தாலும் அந்த ஒரு பொண்ணு வந்து அப்படி நிற்கிறா, பார்த்த உடனேயே எனக்கு தோணுச்சு, இது நம்ம வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு மனசு பேசினது என் உணர்வுக்கு கேட்டுச்சு. இந்த ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா அப்போ எப்பவுமே நிறைய லேடிஸ் இருப்பாங்க இவரு கூட. எப்ப பார்த்தாலும் சீரியஸா ஆபீஸ்க்கு வந்தாலே வந்து ஆபீஸ்க்குள்ள 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, இங்க வெளில உட்காந்துருப்பாங்க, ஒருத்தவங்க குக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க இவருக்கு பிடிக்குமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. யாரை சமாளிக்கிறதுனே நமக்கு தெரியாது. என்னுடைய திமிருக்கு எல்லையே 100 ஹிட்லருக்கு சமம். என்னுடைய திமிருக்கும் என் பிடிவாதத்துக்கும் அவ்வளோ அழுத்தம் உண்டு. தம்பி மாட்டின நீ குத்தணும் வா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா உண்மையா நான் நினைச்சேன் தெரியுமா, சத்தியமா இவர் டாட்டூ போட மாட்டாரு. ஏன்னா எப்பவுமே வந்து பெண்களோடயே இருக்கிற ஒரு ஆளு, நிறைய லேடிஸ் இருப்பாங்க, நம்ம பச்சை குத்திட்டா அப்புறம் வந்து இவளை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைப்பாரா என்ன, ஏகப்பட்ட சிந்தனைகள் எனக்கு அப்போ இருந்துச்சு. யாரோ நீ யாரோ நான், ஏனோ சந்தித்தோம் ஏனோ சம்மதித்தோம், நட்போ காதலோ நம்மை சேர்த்தது, தப்போ சரியோ நம்ம ஈர்த்தது, என்ன உறவோ இருந்து விட்டு போகட்டும், கடைசி வரைக்கும் இருப்போம், உனக்காக நானும் எனக்காக நீயும், அருகில் இருந்தால் அரவணைத்து சொல்லியிருப்பேன், தொலைவில் இருக்கிறாய் தூது அனுப்புகிறேன், பிரியமுள்ளவளுக்கு பிரியமான வாழ்த்துக்கள், என் பிரியாத வாழ்த்துக்கள், அன்புடன் ஸ்னேகன். அப்போ என் பர்த்டே, அப்போ சார் வெளியூர்ல இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த இதை ஒரு மெசேஜ்ல அனுப்பிச்சிருந்தாங்க. சூப்பரா இருக்கு மேம். ஒரு கவிதை எழுதுறதை விட அது நம்ம அந்த ஒரு ஃபீலிங்கோட நீங்க சாரோட கண்ணை பார்த்து அதை நீங்க சொன்னீங்க, அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் எழுதுறதுக்கு வேணா எனக்கு வராது, அவரை விட நான் நல்லாவே தமிழ் ப்ரொனன்சியேஷன்லாம் நல்லா பண்ணுவேன். இல்லையா சாருக்கு வராதுன்னு சொல்றீங்களா? ஆமா வராது. அவன் தானே எது சொன்னாலும் அம்மா தான். சார் நீங்க மேம் நினைச்ச ஏதாச்சும் ஒரு பாட்டு எழுதிருக்கீங்களா? மேமுக்காக ஒரு பாட்டு எழுதிருக்கீங்களா? தனிப்பட்ட முறையில ஒரு முழு பாடல் அப்படின்னு பண்ணதுல நம்ம எழுதும்போது வரேன் அப்படி சொன்னதெல்லாம் பொய்யாடா சொல்றேன். அது உனக்கு என்ன போவோம் பேரு இதெல்லாம் சொல்ல, அதுக்கு சொல்ல வரேன் நான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு தடவை நான் வந்து ரொம்ப இயர்லியா ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு நாள் வந்து இவரை பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து இந்த பாட்டு கேளு, நான் உனக்காக இந்த லைன் எழுதுனேன்னு சொல்லி சொன்னாரு. என்ன பாட்டு? இது ஃபர்ஸ்ட் டைம் என் கார்ல கூட்டிட்டு போயிட்டு அதை போட்டு காமிச்சேன். கார்லயா? சரி, என்ன பாட்டு? வாடாமல்லிக்காரி. அடப்பாவி. அதுக்கப்புறம் தான் அந்த இது பாட்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த வாடாமல்லி என் வருங்கால ஒய்ஃப் எழுதுன்னு நீ சொல்லி சொன்னது நீ எனக்காக பண்ண பாட்டு, இது அதையும் மறந்துட்டியா? இதுதான்டா அணுகுண்டு. அதுக்கப்புறம் வந்த பாட்டு, அதான் சொல்ல வரேன். நம்ம வந்து காதலை நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், மேடம் பண்ணலை. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு சாங் வந்து ஒரு பல்லவி, அதுதான் வந்து வாடாமல்லிக்காரி வருங்கால கொலகாரின்னு ஒரு பாட்டு. வாடாமல்லிக்காரி வருங்கால கொலகாரி, கோடம் மழையா மாறி நினைச்சாயே மும்மாறி, திருப்பி போட்ட அமைய போல மனசு கிடக்குதடி, நனைஞ்சு போன எள்ளு செடியா உசுறு நழுவுதடி, உசுரே என் உசுரே என்ன ஒளிப்பி எடுக்காதே, மனசே என் மனசே என்ன மடிச்சு கிழிக்காதே. அதுல பாத்தீங்கன்னா முழுக்க எங்களுடைய அந்த சந்திப்பு, இந்த முதல் சந்திப்பு, வீட்டுக்கு வந்துட்டு போறதெல்லாம் அதில் ஒரு சரணத்துல வச்சிருப்போம். வீடு முழுக்க வாசம், விரட்டி விரட்டி கதை பேசும், வெளியே சொன்னா சங்கோசம், என்ன சவகாசம். இதெல்லாம் அப்படியே அழகா சூப்பரா இருக்கு சார், கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஆனா இவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணது என்னன்னா, இவருக்கு சின்ன கண்ணு மேடத்துக்கு.
அப்போ வந்து அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ வந்து அணுகுண்டு கூட துளைக்காத என்னை துணுக்குண்டு பார்வை தூளாக்குதே, வாவ்! பூகம்பம் கூட புரட்டாத என்னை ஒரு பூப்பந்து ஒன்று ஊடி தள்ளுதே அப்படின்னு எழுதியிருந்தாங்க. வாவ்! அப்படின்னு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு ஒரு சார். பாட்டு. என் டெப்த்தா பார்த்தா அது எவ்ளோ மீனிங்ஸ் நமக்கு ஆமா, கன்வே ஆமா. பண்ணுது. இப்போ உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. என்னன்னா, இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நெறைய கப்பிள்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா, கொஞ்சம் வருஷத்துலயே வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்களே. அவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ், நீங்க இப்போ இவ்ளோ ஹேப்பியா இருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கணும்னா என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? எல்லாமே சரியா ஒரு மனிதர் இருக்கிறதே இல்லை. முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். இப்போ நானும் அவங்களும் இப்போ கூட நாங்கள் 2 பேர் இருக்கோன்னா, என்னுடைய எல்லா விஷயமும் இவளுக்கு பிடிக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களோட எல்லா விஷயமும் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நான் எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒரு பாயிண்ட் பின்னளவாவது எனக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு தான் இருக்கும். இப்ப சரியோ தப்போ எல்லாம் பிடித்த மனிதர்கள் இந்த உலகத்துல இல்லை. ஆனா இங்க உலகத்துல வாழ்றவங்க எல்லாரும் பிடிக்குதோ பிடிக்கலையோ சில குறைகளோடு தான் ஏற்றுக்கொள்கிறார்கள், சில காம்ப்ரமைஸோடு தான் அதை கடந்து போறாங்க. அப்படி குறைகளோடும் காம்ப்ரமைஸோடும் போறதுக்கு நம்ம தயாரானா மட்டும்தான் காதல் கடைசி வரைக்கும் கைகூடும். நீ எல்லாமே சரியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க ஒரு காதல் கூட ஜெயிக்காது, எந்த காதலும் ஜெயிக்காது. அப்படி எல்லாம் சரியாவும் இருக்கவே முடியாது. இந்த உலகத்துல எப்படி இருக்க முடியும்? என்ன சந்திக்கிற வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, இவர்களுக்குன்னு ஒரு உறவு, இவர்களுக்குன்னு ஒரு பெரிய கனவு, அவங்கள சந்திக்கிற வரைக்கும் எனக்குன்னு ஒரு போராட்டம், எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. நாங்க சேர்ந்த உடனே எல்லாமே எப்படி மிங்கிள் ஆகி எப்படி எங்களுக்குன்னு ஒரு புது உலகத்தை எப்படி எங்களை படைக்க முடியாது. நான் இதோட தான் வர்றேன், அவங்க அதோட தான் வர்றாங்க. நாங்க 2 பேரும் சேரும் போது நாங்கள் அதுவாகத்தான் இருக்கிறோம், ஆனால் பொதுவாக நடந்து கொண்டு இருக்கிறோம். என்னை சுத்தி இவ்வளவு இருக்கு, உன்னை சுத்தி இவ்வளவு இருக்கு, இருக்கட்டும், ஆனா நமக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் பொது. எந்த அளவுக்கு என்னை நீயும் உன்னை நானும் நேசிக்கிறோமோ அதே மாதிரி உன்னோட பிரச்சனைகளையும் என்னோட பிரச்சனைகளையும், உன்னுடைய முரண்களையும் என்னுடைய முரண்களையும் இந்த அளவுக்கு நம்மளால ஒத்து எடுத்துட்டு போக முடியுங்கிற அந்த காம்ப்ரமைஸ் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ரமைஸ் மட்டும்தான் காதலை உயிரோட வைத்திருக்கும். அதுதான் இன்னும் வரைக்கும் உயிரோட வைத்திருக்கிறது. அதுக்கு நீங்களுக்குள்ள நீங்க ஒண்ணு நிறைய முரண்பாடு அப்படிலாம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இப்ப நடந்து போகும்போது கூட நான் ஒரு வழியில போவேன், எனக்கு சரியா இருக்கும், இவங்க என்ன சொன்ன இன்னொரு வழியில வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுவும் சின்ன முரண்பாடு தானே. ஏன் என் பின்னாடியே வரல அப்படிங்கிறது தானே, அது சரியா இருக்கணும் இல்லையா? ஒரு கூட்டத்தை பார்த்தால் இங்கிட்டு போகலாம் நான் கூப்பிட்டேன், இல்ல இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லுவாங்க, அது முரண்பாடு தான். நீங்க வாழ்க்கையில பெரிய முரண்பாடெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, சின்ன சின்ன விஷயம். ஒரு ஆடை எடுக்கும் பொழுது இது நல்லா இருக்கு சாமின்னு சொல்லுவாங்க, அதை விட அது நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்படியே போட்டு உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இப்படித்தான் வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். உறவுகள்கிட்ட எங்கன காம்ப்ரமைஸ் ஆகிறோம், நமக்குள்ள வர தடைகள், பொருளாதார தடைகள், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள ஏற்பட பிரச்சனை, நம்மளை சுற்றிலும் உள்ள நண்பர்கள் நமக்கு ஏற்படுத்துகிற பிரச்சனை, அதெல்லாம் தூக்கிப்படு அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாதான் நல்லா இருக்கணும். என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். அவ்வளவு. உங்களை பொறுத்த வரைக்கும் புரிதல் தான் காதல் தான். சொன்ன மாதிரி பையனோ பொண்ணோ அவங்க மட்டும்தான் காதல் கிடையாது. அது ஆரம்பத்துல வேணா எனக்கு நான் மட்டும் உனக்கு நீ மட்டும்ன்றது நல்லா இருக்கும். பட் போக போக தான் அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடம், அந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்து நமக்கும் பிடிக்கும் ஆட்டோமேட்டிக். உண்மையாக ஒருத்தவங்க நம்ம நேசிச்சோம்னா அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் நமக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சவங்களையும் நமக்கு பிடிக்கும், நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும். ஸோ அதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி அழகாக வாழ்ந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கண்டினியூ ஆகும். ஸோ நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்னன்னா, புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. ஸோ விட்டு கொடுத்து போகிறதோ இல்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதோ நிரந்தரம் இல்லை, ஜஸ்ட் டெம்பரவரி. அது இன்னைக்கு சொல்லலாம், நான் உனக்காக என் வாழ்க்கையை எழுந்துட்டேன், எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அவங்க உனக்காக நான் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன், லைஃபே போச்சு உன்னால அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த வார்த்தைகள்லாம் எங்கே வருதுன்னா, நான் உனக்காக விட்டு கொடுத்துட்டேன், உனக்காக நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து தியாகம் பண்ணிட்டேன், இதெல்லாம் சொல்கிறதுனால தானே. அப்போ அங்கே புரிதல்னு ஒன்று வரும்போது இவர் இப்படிதான், இவ இப்படிதான், ஸோ இவளுக்கு இதுதான் பிடிக்கும், இவனுக்கு இதுதான் பிடிக்கும். அப்போ இவரை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இவரை பற்றி எனக்கு தெரியும். புரிதல் இருந்ததுனால அந்த காதல் வந்து லாங் டைம் கண்டினியூ ஆகும். எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி புரிதல், அந்த புரிதல் வருது, உடனே ஒரு மனம் வராது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து புரிதல் தான் காதல். ஸோ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் கல்யாண வாழ்க்கைக்குள்ளேயே நுழையணும். இல்லைன்னா இன்னும் டைம் எடுத்துக்கிட்டு புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். அது மட்டும்தான் லாங் டைம் உங்கள் ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும், மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏதாச்சும் ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கா? சாரோட கவிதைகளுக்காகவே வந்திருக்குமே கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா வந்திருக்கு, அதுக்கப்புறம் வரல. முன்னாடிலாம் 2 பேருக்கும் நிறைய இப்ப யானை பலத்தோட உள்ள நிக்கிறான் இதெல்லாம் கிடையாது. எங்களோட லவ் உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி எங்க தோழமை, தோழிகள், தோழர்கள் ஏற்கனவே வந்து என் மேல ஒரு சில அன்பாவோட இருந்த சில பேர் கூட
அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு வாழ்த்துறாங்களே தவிர அந்த இடத்துல நாம போய் இருக்கணும்னு யாரும் விரும்பல. அதுக்கு இடமும் நாங்கள் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொபோசல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அதுல ஏதாச்சும் ஒரு ப்ரொபோசல் அவ எனக்கு தெரியாம இப்படி ப்ரொபோஸ் பண்றது அந்த மாதிரி நீங்க ஜெலஸ் ஆயிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய. இப்ப இந்த ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா, அப்ப எப்பவுமே நிறைய லேடிஸ் இருப்பாங்க இவரு கூட. எப்ப தப்பா நினைச்சு போறாங்க. நிறைய சீரியஸா ஆபீஸ்க்கு வந்தாலே வந்து ஆபீஸ்க்குள்ள 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க வெளில உட்காந்துருப்பாங்க. ஒருத்தவங்க குக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க இவருக்கு பிடிக்குமேனு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. யாரை சமாளிக்கிறதுனே நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து என்னதான் இவர் லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னாலும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா என்ன? ஆனா அவங்க எல்லாருமே வந்து ஒரு அன்பு இருக்கும் இவர் மேல. கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்ணணுன்ற தாட்லயே இருப்பாங்க. அது கஷ்டமாவும் இருக்கும் நமக்கு. அவங்களெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா ஒரே ஐடியா, இவர் சமையல் பண்ணி சமைச்சு கொடுத்து கரெக்ட் பண்ணுங்கிறது தான். ஏன்னா இவர் தனியா இருந்தாரு. அதே இதை பல பெண்கள் செஞ்சாங்க, சமைச்சு கொடுக்கறது. அதுல எல்லாம் வந்து ஆக்சுவலி எனக்கு சமைக்கவே தெரியாது. நான் இவரை கரெக்ட் பண்ணதுக்காண்டியே விதவிதமா சமைக்க ஆரம்பிச்சு இவரை இம்ப்ரெஸ் பண்ணி இதுக்காக ஒரு புக்கே எழுதிட்டேன்னா அப்ப எந்த அளவுக்கு நான் சமைச்சிருக்கேன்னு பாத்துக்கோங்க. ஓ, அவ்வளவு பிராக்டிஸ் ஆயிருக்கீங்க சார் இம்ப்ரெஸ் ஆமாமா, பண்றதுக்கு. நிறைய நிறைய தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி அவரை நான் ரொம்ப அமைதியான பொண்ணு, நிறைய பேச மாட்டேன்னு நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும்ல எப்படி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. இல்லடி பேசவே இல்லையே, நான் 8 வருஷம் பேசினதே இல்லை நிறைய. ஓகே. ரொம்ப அமைதியான நாங்க கார்ல டிராவல் பண்ணாலும் அமாவாசை கார்ல டிராவல் பண்ணாலும் என்ன நடக்கும்னா அமைதியா உட்கார்ந்துட்டு வருவேன். அவரு ஏதாவது பேசினாலும் அப்படின்னு அந்த சைடு திரும்பிட்டு தான் பேசுவேன். இவ்வளவு வெக்கப்படுறவன் 8 வருஷமா அப்படிதான் இருந்துச்சு. ஓகே. இவ்வளவு அமைதியான பொண்ணா? ஏதாவது சண்டை போடுறதுக்கு வேணா நாங்க அதிகமா பேசிப்போம் தவிர அன்னெசரியா நாங்க டிராவல் போது பேசுனதே கிடையாது. ஓகே. இவரும் எப்பவும் போன் பேசிட்டே இருப்பாரு, ஆனா அமைதியா உட்காந்துட்டு வருவேன். அது நான் அப்போ, கல்யாணத்துக்கு ஆனா இப்போ அதுதான் அது அவர்தான் கேட்கணும். ரொம்ப இறந்து விட்டுருவாரு. இப்ப எல்லாம் அதெல்லாம் சேர்த்து வச்சு பேசுவோம். இப்ப நான் அமைதியாயிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னி இவ்வளவு எல்லாம் பேசுவேன் எனக்கு தெரியவே தெரியாது தெரியுமா அப்படின்னாரு. நான் நடிச்சேன் அப்போ அப்படின்னு. சினிமால உங்களுக்கு எது ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது? எனக்கு வந்து முதல் படமே தான் பாண்டவர் பூமி. ஆமா. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் முதல் படத்துல முதல் பாட்டுக்கே ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரு பாடலாசிரியர். அது அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அந்த பாட்டு. அதுதான் எனக்கு பெருசு. அது வந்து அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது நிச்சயமாக சேரன் சாருக்கும் பரத்வாஜ் சாருக்கும். ஏன்னா சேரன் சாரை பார்க்கறதுக்கு காரணமாக இருந்தது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர். அதனால வேண்டி அது என்னுடைய முதல் பாட்டே எனக்கு டேர்னிங் தான். அதுக்கப்புறம் அமீர் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய படம். அவருடைய எல்லா படங்கள்லையும் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் எல்லா பாட்டுமே நான் தான். உங்க 2 பேரையும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு? தெரியல, அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. நிறைய பேர் உங்க சொல்கிறது மாதிரி எனக்கு நிறைய பெண் தோழிகள் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருந்துச்சு. அதனால தான் இன்ன வரைக்கும் அன்னைக்கு இருந்த எல்லா பெண் தோழிகளும் இன்ன வரைக்கும் நம்மகிட்ட தொடர்பாக இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என் மனைவி கிட்ட பேசணும், அவங்க எப்பயாவது ஃப்ரீயாக இருக்காங்களான்லாம் சொல்லி ஃபோன் பண்ணி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர். அப்போ அந்த அந்த நட்புக்குள்ள ஒரு எல்லை இருந்துச்சு. நட்புக்குள் பொய்கள் கிடையாது, நட்புக்குள் தவறுகள் நடக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லா நட்புக்குள்ளையும் காதல் இருந்துச்சு. ஆனா அவர்கள் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த காதல் வெளியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த நட்பை நட்பாவே அவங்க பத்திரப்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய தோழிகள் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே அதோட தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க, நிறைய பேர் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, இங்கே வந்து அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க மீடியாவில், அப்படின்னு நிறைய தோழிகள் இருந்தாங்க. அவங்க ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் என்னை வந்து பார்ப்பாங்க, எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க அதுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் முதலாக இந்த ஆஃபீஸ் வந்து இந்த உலகத்திலே அவளுக்கு ரொம்ப பிடித்த இடம் இந்த அலுவலகம். எனக்கு கண்மூடித்தனமாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த அலுவலகத்துக்குள்ளே என்னுடைய அந்த பர்சனல் ரூமில் தான், என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் தான் முதல்ல அவங்கள பார்க்குறேன். ஓகே. அப்போ நிறைய பெண்களை கடந்து வந்தாலும் மன்மதனில் அதை வந்து ஒரு பெண்ணுக்கு வச்சுருப்பேன். எத்தனை ஆண்களை கடந்து வந்து 20 வருடமாக எத்தனை ஆண்களை கடந்து எவனையும் பிடிக்கவில்லைன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். 20 வருடம் முனைப்போனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில் வரும்போது சொல்லியிருப்பாங்க. இத்தனை பேரை வந்தாலும் அந்த ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. பார்த்த உடனேயே எனக்கு தோணுச்சு, இது நம்ம வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு மனசு பேசினது என் உணர்வுக்கு கேட்டு. என் லைஃப்ல அவ்வளோ இலகுவா நான் யார்கிட்ட யாருன்னா பயங்கரமா திமிரு பிடிச்சவன். என்னுடைய திமிருக்கு எல்லையே இல்லை. 100 ஹிட்லருக்கு சமம். என்னுடைய திமிருக்கும் என் பிடிவாதத்துக்கும் அவ்வளோ அழுத்தம் உண்டு. இந்த பொண்ணை பார்த்தா அந்த முதல் கணம் மாலை ஒரு 7:30 மணிலேருந்து 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரம் அப்போதான் விளக்கு வைத்து அந்த நேரம் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு ஆடிஷனுக்காண்டி வர்றாங்க. வந்தோடனே தலையிலலாம் ஒரு கட்டு கட்டி அரோவ மாதிரி போட்டு இங்கே வந்தோடனே அதெல்லாம் எடுத்துட்டு அந்த முடியெல்லாம் இருந்தேன்.
அப்புறம் எனக்கு பொதுவாகவே முடி அதிகம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அது வேற. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தோன்னே இது நம்ம வீட்டு பொண்ணு இல்லைன்னு மனசு பேசுது, உணர்வு கேட்குது. அதுக்கப்புறம் வந்து ஆடிஷன் சரிம்மா நான் சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி முடிச்சுட்டு அதிகபட்சம் என்னுடைய கேட்டு தான் தாண்டியிருப்பாங்க. அப்போ முதலாக வழிந்துனா நாமளே தானாக போய் ஒரு மெசேஜ் பண்ணுறேன், நல்ல சந்திப்பு கனி, உங்க பேர் கனிகா, நான் அப்பயே ஒரு செல்லமா நான் சொன்னேன், நல்ல சந்திப்பு கனி, மீண்டும் சந்திப்போம்னு ஒரு மெசேஜ் அனுப்பு. அப்போ நான் இந்த மாதிரி என்னை சுற்றில் உள்ள எந்த தொழில்கள்கிட்டையும் அந்த ஈர்ப்பு எனக்கு வந்தது இல்லை. ஒருவேளை அப்படி வந்திருந்தால் இவங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு இடத்துல இந்த இடத்துல இருந்திருக்கலாம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது மனசு பேசுனது ரொம்ப உண்மையா இருந்துச்சு. முதல்ல காதலை சொன்னதும் நான் தான். அது வந்து ஆனா காதலை சொன்ன உடனே மேடம் ஏத்துக்கல, அவங்க தான் வந்து அமாவாசையா இருக்காளே அப்படின்ட்டு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு எனக்கு வந்து என்னன்னா, நான் இப்போ வந்து படங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம் நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, படத்துக்கு ஆடிஷனுக்குலாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து இவங்க படம் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமு. அப்போ வந்து ஒரு படத்துக்கு சொன்னாங்க, யார் என்னன்னு கேட்டேன். பாடலாசிரியர் ஸ்னேகன் அவங்க படம். யார் ஸ்னேகன் கேட்டேன்னா, என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க, எவ்வளவு பெரிய பாடலாசிரியர் தெரியுமா, அவர் என்ன பாட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களா அந்த பாட்டெல்லாம் வந்த டைம் அது. அப்புறம் நாமளுக்கு பொம்பளைக்கு அவசரம், மாம்பழம் நிறைய சாங்ஸ் சொன்னாங்க, பருத்தி வீரன் இருந்து எல்லா பாட்டும். இல்ல என்னன்னா, நான் அது கேட்டதுக்கு அப்புறம் இவருடைய அந்த போன் கால்ல சொன்ன அந்த ஃபியூ சாங்ஸ் எல்லாமே என் லைஃப்ல ரொம்ப மறக்கவே முடியாத, அந்த சாங்கை தவிர்த்துட்டு மூவ் ஆக முடியாத அளவுக்கு முக்கியமான சாங்ஸ். எனக்கு லிரிக்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அது கேட்ட உடனே அவரை பார்க்கணும்னு எனக்கு தோணிச்சு. இப்ப இருக்கிற மாதிரி இந்த வாட்ஸ்அப், கூகுள், உங்களுக்கு யூடியூப்ல அப்பெல்லாம் கிடையாது இல்லையா. அப்போ எனக்கே வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஆடிஷனுக்குலாம் வரல, அவங்களை பார்க்க தான் வந்தேன் நான் முதல்ல. அப்போ அவங்க சொன்ன சாங் எல்லாமே லைஃப்ல வந்து ரொம்ப ஆழமான இடத்துல பதிஞ்சது. அப்ப பார்க்க வந்து இதே இடத்துல தான் உட்கார்ந்துருந்தேன். இவருடைய அந்த போன் கால்ல சொன்ன அந்த ஃபியூ சாங்ஸ் எல்லாமே என் லைஃப்ல ரொம்ப மறக்கவே முடியாத, அந்த சாங்கை தவிர்த்துட்டு மூவ் ஆக முடியாத அளவுக்கு முக்கியமான சாங்ஸ். பட் அப்பா இருந்த எப்பவுமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் நான் வந்து ஆடிஷன் போயிருக்கேன், நான் பயந்ததே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருந்தேன், ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். யாருன்னு தெரிஞ்சுட்டு போறேன்ல. இப்போ முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருந்தா மரியாதையா இருக்காதுன்னு கிளம்புறேன். அப்போ வந்து இங்க வெளியில வரும்போதே திருப்பி எப்படி இவங்களை பாக்குறது, திருப்பி எப்படி நான் இவங்களை வந்து கான்டாக்ட் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டே, நம்மளாம் மெசேஜ் அனுப்ப மாட்டோம் பொம்பளை பிள்ளையா இருக்கனால, என்னடா பண்றதுன்னு அந்த கேட்டை கிராஸ் பண்றதுக்குள்ள நல்ல சந்தீப் கண்ணின்னு ஒரு மெசேஜ், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ எனக்கு பயங்கர ஹாப்பி. ஒருவேளை இவர் பெரிய ப்ரொடியூசராவோ பெரிய டைரக்டராவோ அப்படிலாம் இருந்ததுன்னா கூட டெஃபினட்டா நான் வந்து நேசிச்சிருக்க மாட்டேன். இவ்வளோ ஒரு கவிஞரா பாடலாசிரியர் எனக்கு இவ்வளோ பிடிக்கும், வரிக்கெல்லாம் பைத்தியம் நான். 2 பேரும் டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, அது 2 பேரோடைய பேரும் மாத்தி மாத்தி நீங்க போட்டிருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்ன? அதுக்கான ரீசன் வந்து பருத்தி வீரன். நான் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா, அந்த பருத்தி வீரன் டைம்ல நம்மளும் கல்யாணம் பண்றோம்னா நம்ம ஆளுக்கு வந்து பச்சை குத்தி விடணும் அப்படின்னு. இவருக்கு வேற நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. அப்போ வந்து நான் இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சதுமே நான் நினைச்சேன், நம்ம வந்து நம்ம ஆளுக்கு எப்படியாவது ஒரு நாள் நம்ம பேரை பச்சை குத்தி விட்டுறணும். ஏன்னா இவருக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம தான் ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப முதல்ல நம்ம ஒருத்தவங்களை பச்சை குத்துக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம குத்தணும்ல, நம்ம அவங்களை எவ்வளவு நேசிக்கிறோங்கிறதுக்கு. எனக்கெல்லாம் டாட்டூ போடுறதுலாம் ரொம்ப பயம். ஆனா நான் ரொம்ப ரொம்ப நேசிச்சு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இவரோட நான் என்ன செஞ்சேன்னா, இவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் நான் என் கையில பச்சை குத்தணும். அவர் கையெழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நாங்க யதார்த்தமா பேசும்போது கனிகான்னு எழுது, ஸ்னேகன் எழுது அப்படி சொல்லி சும்மா யதார்த்தமா அவரோட பேர் எழுதுனதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஹேண்ட் ரைட்டிங் இது ஸ்னேகன் அவர் எழுதினது, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து நான் ஒரு ஷூட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு டேட்டு போட்டு எடுத்துட்டு போயிட்டு நான் டேட்டு போட்டுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு வந்து இவர்கிட்ட சொன்னேன், சர்ப்ரைஸா வச்சிருந்துதா சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல, ஃபீவர் வர மாதிரி இருக்கு அது இது, நான் மட்டுக்கு ஏதோ வளர்றேன். இவர் எப்படி அது வந்து கெஸ் பண்ணி கேட்டாருன்னே தெரியாது. என்ன பச்சை குத்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்னு. இல்ல நீ சொல்றதை பார்த்தா எனக்கு என்னவோ தோணுச்சு, அதான் கேட்டேன்னா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் தான் குத்தினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி மாட்டின நீ குத்தணும் வா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா உண்மையா நான் நினைச்சேன் தெரியுமா, சத்தியமா இவர் டாட்டூ போட மாட்டாரு. ஏன்னா எப்பவுமே வந்து பெண்களோடயே இருக்கிற ஒரு ஆளு, நிறைய லேடிஸ் இருப்பாங்க,
நம்ம பச்சை குத்திட்டா அப்புறம் வந்து இவளை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைப்பாரா என்ன, ஏகப்பட்ட சிந்தனைகள் எனக்கு அப்ப இருந்துச்சு. இப்போ வந்து நான் நிஜமா சத்தியமா நீ குத்த மாட்டேன்னு நினைச்சேன்டா. அது நான் எவ்வளவு தூய்மையா இருந்தா என்னுடைய என்னுடைய நட்பு என்னுடைய உறவுகள் எவ்வளவு தூய்மையா இருந்தா அந்த அளவுக்கு உட்கார்ந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறான். ஜி, இல்லடா எந்த மாதிரி பேசி போடணுமா, சரி ஓகே போடலாம் அப்படின்னு. அப்புறம் அங்க போயிட்டு நான் கூட என்ன நினைச்சேன், சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக வராருன்னு நினைச்சேன். இதுவுமே அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான். எனக்கு அந்த லெட்டர்லாம் எதுவும் பிடிக்கல. நான் உண்மையாவே போடுவாருன்னு டவுட்ல தான் இருந்தேன். கடைசி செல்லம் ஒத்துக்கிச்சு மீன்ஸ் அவரே போட ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையை ரொம்ப நான் அப்பதான் ரியலைஸே பண்ணேன், உண்மையாவே என்ன ரொம்ப நேசிச்சிருக்காரு, லவ் பண்றாருன்றதே நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அது பச்சை, அது அழிக்கிறது கஷ்டம் இல்ல. இப்ப நான் அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்றேன், என் பிள்ளைகள் பேர் ரெண்டி குத்திக்கணும் முடியாதுன்ற. ஆமா, ஏன்னா காதல் கவிதையை குத்திக்கணும் அப்படின்னு, நான் குத்திக்கிறேன் நீ குத்திக்காத அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, என் பேர் மட்டும்தான் இருக்கணும். ஆமா, காதல் கவிதை எங்க மனசுல இருக்காங்க, அதனால போடும். காதல், கவிதை, கட்சி, இது மூணுத்துல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? காதல், கவிதை, கட்சி. சம்பந்தமே இல்லாம சேர்க்கிறீங்க பாருங்க. எந்த கால கமலஹாசன் சொல்லுவா தெரியுமா, நான் என் ஸ்ருதிஹாசன் அக்ஷராஹாசன் எப்படியோ அப்படிதான் எனக்கு மக்கள் நீதி மையம்னு. எனக்கு எல்லாமே மூணுமே ஒண்ணு, மூணுமே என்னுடைய குழந்தைகள். கமல் சார் என்ன சொல்றாரு அதுக்கு நிகரான வார்த்தை அது. மக்கள் நீதி மையம் வந்து என்னுடைய மூத்த குழந்தை, என் பிள்ளைகள் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச குழந்தை, அதுக்கப்புறம் என் பிள்ளைகள். நான் என் கட்சி அவ்வளோ நேசிக்கிறேன். என்ன நடந்தாலும் உறுப்பினர்ல எவ்வளவு விமர்சனம் ஆனாலும், என்ன தோல்விகள் வந்தாலும், என்ன இடையூறுகள் வந்தாலும் எனக்கு என் கட்சி ரொம்ப பிடிக்கும். கவிதை எழுதின உங்க கைகளால மக்களுடைய குறையை நிறைவேற்றுவீங்களா? சீக்கிரமே உங்களை சட்டசபையில பார்க்கலாமா? பெரும் கனவோட தான் நானும் இருக்கேன். எனக்கு ஒரு பெரும் கனவு இருக்கு. அது வந்து இது கூட தொடக்கமா இருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, நான் சட்டசபைக்கு போய், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போய் எனக்குன்னு ஒரு தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்த போது, இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு சட்டமன்ற தொகுதி அது சிநேகம் தொகுதியாக தான். ஆமாம், ஏன்னா எனக்கு அவ்வளோ கனவுகள் இருக்கு. எனக்கு கறிக்கொட்டை பிடித்து சோறுகளில் படம் வரைகிற காலத்திலேயே நான் இரட்டை இலையும் சூரியனும் படம் வரைந்து தான் நான் ஆற்று கற்றுக்கிட்டேன். அவ்வளோது எனக்கு எங்கள் ஊரில் வந்து, ஏன்னா நாங்கள் ரொம்ப பெரிய அரசியல் பாரம்பரியத்தில், என்னுடைய மூத்த அண்ணன் கம்யூனிஸ்டில் இருந்தவர். அது இப்போ இருக்கிற ஐயா பே மணியரசனுடைய காலகட்டத்தோடு இணைந்து பல்வேறு போராட்டங்கள் இருந்தவர். அவர் இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு என்னுடைய அண்ணனை வந்து 29 வருஷமாக மாவட்ட செயலாளராக இருக்கார் ஏஐஏடிஎம்கேல. அம்மா இறந்ததுக்கு பிறகு அவங்களும் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கான அரசியலை நான் எடுக்கிறேன். சரி, இப்போ இருக்கும்போது நான் நம்மளோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேண்டி பாரம்பரியமாக தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல் குடும்பத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். அப்பயே பிடிச்ச எனக்கு ஒரு பெரும் கனவு, அரசியல் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி ஒன்று பெரும் திட்டங்கள் இருக்கு. அதனால வேண்டி நிச்சயமாக கவிதை எழுதின கைகளால் கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை என்னுடைய தொகுதியில் நான் தொடங்குவேன். அது நாளைக்கு எல்லா தொகுதிக்கும் முன்னுதாரணமாக அது இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருக்கு. நான் வந்து ஸ்னேகனை ஒரு எம்எல்ஏவா பார்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு. ஏன்னா சொல்லிட்டே இருப்பாரு, சின்ன பிள்ளையில ஒருத்தவங்களுக்கு ஆசைன்றது இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. அவரோட கனவுங்கிறது வயல்வெளியில அந்த கதிர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மக்கள்னு நினைச்சு அவர் பேசுவாராம் சின்ன பையனா இருக்கும் போது. அதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு இவ்வளோ காலங்கள் தொடர்ச்சியாக ஒரு மனுஷனுக்கு வந்து அரசியல் ஆசை இருந்திருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அம்மா கூட மோர் தென் 12 to 13 இயர்ஸா இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ வருஷம் அரசியல் விரும்பி ஒருத்தர் பயணிக்கிறாரு இல்லையா, அப்போ அவருக்கான ஒரு களமும் அவருக்கான ஒரு சூழலும் இயற்கை கண்டிப்பா வச்சிருக்கோம். அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஷாரா சொல்றேன், இவர் எந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிக்கிறாரோ அந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு தலைவர் அவங்க வாழ்நாள்ல பார்த்தே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மனுஷனையும் அப்படி ஒரு வேலையும் அந்த தொகுதியில அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இவர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப கைண்ட் ஹார்ட், ஒரு நல்ல ஹஸ்பண்டா, ஒரு நல்ல பையனா அவங்க அம்மாக்கு இருந்திருக்காங்க, அப்பாவுக்கு இருந்திருக்காங்க, நல்ல ஹஸ்பண்டா இருந்திருக்காங்க, நல்ல அப்பாவா இப்ப இருக்காரு. கண்டிப்பா இவர் நல்ல மனுஷன். ஸோ எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு எப்பவும் நினைப்பாரு. அதனால அந்த தொகுதியில அந்த மாதிரி ஒரு மனுஷனை அந்த மக்கள் என்னைக்கும் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் நான் ஷுவரா சொல்றேன். நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன் அவர் ஆசைலாம் நிறைவேறணும்னு. ஜெயலலிதா அம்மா கூட நீங்க பழகின காலங்கள் இருக்குல்ல, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு குறுகிய காலகட்டத்தில் தான் நம்ம 2006 5-6 காலகட்டங்களுக்கு பிறகு ஒரு 10-11 வரைக்கும் டிராவல் பண்ணது ஒரு காலகட்டம். அது அண்ணன் நடராஜன் மூலியமாக எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அப்பயே நான் வந்து சட்டமன்ற தொகுதிக்கு நான் வந்து இது கேட்டிருந்தேன். அப்பயும் வந்து எங்கள் திருவையாறு தொகுதியில் 23 பேர் மனு கொடுத்தாங்க, விருப்ப மனு.
அதில் வந்து 3 பேத்துக்கு தான் இன்டர்வியூ. அந்த 3 பேத்துல நான் ஒருத்தன். ஓகே. அப்போ அம்மா சொன்ன வார்த்தை, நான் கொடுத்துட்டா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் அரசியல் கற்றுக்குங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே வேண்டி அன்னைக்கு அவங்க சரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா அது நான் அன்னைக்கே அந்த அரசியல் களத்துக்குள்ளே நான் வந்திருக்கணும். 2வது தனிப்பட்ட முறையில் அப்படி ஒரு அயன் லேடி, அப்படி ஒரு அயன் லீடரை வந்து பார்க்குறது, நிறைய அவங்க மேலும் விமர்சனங்கள் இருக்கலாம். அதெல்லாம் வந்து அரசியல் விமர்சனங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அற்புதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்னா, ஒரு தலைமைத்துவம்னா அவங்க கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் தலைமைத்துவம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு தான் சில அமைச்சர்களுடைய குரலே எப்படி இருக்கும் நம்ம தெரியும். அத்தனை அமைச்சர்களும் என்ன பேசணுங்கிறதோட டிசைட் பண்ணுற இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. அதனால தான் அந்த கட்சி அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்துச்சு.